மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலுக்கு கடந்த 15 நாட்களில் 1,26,00,000 ரூபாய் பக்தர்களிடமிருந்து காணிக்கையாக கிடைத்துள்ளது. ஆடிப்பெருக்கு மற்றும் ஆடிப்பூரம் நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் கோயில் உண்டியலில் காணிக்கை எண்ணும் பணி வெள்ளிக்கிழமை தேவர் மண்டபத்தில் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட திருக்கோயில் ஊழியர்கள் பங்கேற்று காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இதில் கடந்த 15 நாட்களில் 216 கிராம் தங்கம் மற்றும் 8 கிலோ 395 கிராம் வெள்ளி ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மனைவியின் கழுத்தை அறுத்த கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். அரசம்பட்டை சேர்ந்த கிருஷ்ணன் பூட்டை கிராமத்தைச் சேர்ந்த கலைச்செல்வி தம்பதிக்கு திருமணமாகி 10 ஆண்டுகளாகியும் குழந்தைகள் இல்லை. கருத்து வேறுபாட்டால் கலைச்செல்வி தனது தந்தை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் குழந்தை இல்லாதது குறித்து நண்பர்கள் கேலி செய்ததால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணன் மதுபோதையில் மாமனார் வீட்டுக்கு சென்று மனைவியின் கழுத்தை அறுத்துள்ளார். புகாரின் பேரில் கிருஷ்ணனை சங்கராபுரம் போலீசார் கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். கலைச்செல்வி உயிருக்கு ஆபத்தான நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆவணி மாதம் பிறந்ததை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள தரைக்குடி கிராமத்தில் உமையநாயகி அம்மன் ஆலயம் பக்தர்கள் வழிபாட்டுக்கு திறக்கப்பட்டது. ஆனி மாதம் கடைசி நாள் இரவு உமையநாயகி அம்மன் கோவில் நடை சாத்தப்பட்டதும் அம்மன் கால்நடையாக சென்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் நீராடியும் ராமநாத சுவாமி பர்தவர்த்தினி அம்பாளை சுவாமி தரிசனம் செய்தும் கோயிலின் புனித தீர்த்தங்களில் நீராடவும் அம்மன் அங்கிருந்து செல்வதாக ஐதீகம் உள்ளது. ஆடி மாதம் பல்வேறு அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் நடந்தபோதும் உமையநாயகி அம்மன் ஆலயம் மட்டும் வழக்கம் போல் நடை சாத்தப்பட்டது. இந்த நிலையில் ஆவணி மாதம் முதல் நாளில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்களும் தீபாராதனையும் செய்யப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கரூரில் மாநகராட்சியில் மழைநீர் வடிகாலில் கழிவுநீர் பெருகி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழையின் காரணமாக தாந்தோணி மலை பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் தண்ணீர் பெருகி குடியிருப்புகளை சூழ்ந்ததால் அப்பகுதியினர் அவதியடைந்துள்ளனர். வெங்கக்கல்பட்டி, காளியப்பனூர், முத்தாளம்பட்டி, தென்றல் நகர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் மழைநீரும் இதே கால்வாய் மூலமாக தங்கள் பகுதிக்கு வருவதால் வடிகால் நிரம்பி குடியிருப்புகளை சூழ்ந்து வருவது தொடர்கதையாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை அரசு கலைக்கல்லூரி அருகில் திடீர் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் தாந்தோணி மலை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் இருந்து அரவக்குறிச்சி நோக்கி சென்ற பேருந்தின் பின்புறம் லாரி மோதிய விபத்தில் படுகாயமடைந்த 7 பயணிகள் வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்ட்வின் நூற்பாலை நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு சென்ற தனியார் பேருந்தின் பின்புறம் நாகர்கோவிலில் இருந்து கர்நாடகாவை நோக்கி சென்ற லாரி மோதியுள்ளது. விபத்து குறித்த தகவலில் சம்பவ இடம் வந்த வேடசந்தூர் போலீசார் பயணிகளை மீட்டு சிகிச்சைக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் போக்குவரத்தை சீர்படுத்திய போலீசார் பேருந்து ஓட்டுநர் மோகன் அளித்த புகாரின் பேரில் லாரி ஓட்டுநர் சக்திவேல் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருள்மிகு ஆதி ரத்தினேஸ்வரர் ஆலய வளாகத்தில் அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி, திருவாடானை ஸ்ரீ சாரதா சேவா சமிதி இணைந்து 12ஆம் ஆண்டாக 1008 மகா திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உலக நன்மைக்காகவும் உலக மக்கள் சுகாதாரத்துடன் வாழ வேண்டியும் ராமநாதபுரம் இளைய மன்னன் நாகேந்திர சேதுபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குத்துவிளக்கினை சாரதா மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த யதீஸ்வரி சாரதேஸ்வரி பிரியா குத்துவிளக்கை ஏற்றி துவக்கி வைத்தார். சென்னை அருகே போரூரில் IAS, IPS மற்றும் IRS அதிகாரிகளிடையேயான கிரிக்கெட் போட்டியை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆண்டுதோறும் போட்டி நடைபெறும் நிலையில் இந்த ஆண்டுக்கான போட்டியை டாஸ் போட்டும் கிரிக்கெட் ஆடியும் தொடங்கி வைத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஆண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பையை வழங்கி கிரிக்கெட் போட்டியை கண்டுகளித்தார்.
திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளி அருகே பார்சல் சர்வீஸ் மூலம் பெங்களூருவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 400 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை கைது செய்தனர். மன்னரை பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் பார்சல் சர்வீஸ் லாரியில் கொண்டுவரப்பட்டதில் சில பண்டல்களை நடுவழியில் லாரியை நிறுத்தி ஆட்டோவில் ஏற்றி அனுப்புவதைக் கண்டு லாரியையும் ஆட்டோவையும் அடக்கியுள்ளனர். விசாரணையில் கணபதிபாளையத்தைச் சேர்ந்த முருகனுக்காக பெங்களூருவில் இருந்து குட்கா கடத்தி வந்ததாக லாரி ஓட்டுநர் அழகுராஜா தெரிவித்துள்ளார். இதையடுத்து அழகுராஜா, முருகன், ஆட்டோ ஓட்டுநர் சதீஷ் ஆகியோரை கைது செய்து 400 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். பார்சல் நிறுவனத்திற்கு தெரியாமல் ஓட்டுநர் திருட்டுத்தனமாக கடத்தலில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாத சுவாமி கோயிலில் சிறப்பு கோபூஜை வழிபாடு முன்னதாக கொடிமரத்து விநாயகர், நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம், மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கோசாலையில் இருந்து வரவழைக்கப்பட்ட புங்கனூர் குட்டை பசுமாட்டிற்கு சிறப்பு வழிபாடு செய்து தீபாராதனை காட்டி கோபூஜை வழிபாடும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுமாட்டிற்கு மலர்களை கொண்டு பூஜை செய்து வாழைப்பழங்கள், அகத்திக்கீரை கொடுத்து வலம் வந்து வணங்கி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள புகழ்பெற்ற சின்ன ஓங்காளி அம்மனுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு 10, 20, 50, 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை கொண்டு மயில் மீது சின்ன ஓங்காளி அம்மன் அமர்ந்திருப்பது போல அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இதனை ஏராளமான பக்தர்கள் வரிசையில் வந்து பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே பேருந்துடன் போட்டி போட்டு பைக் ஓட்டி வந்த இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருந்து கரூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தை சேர்வைக்காரன்பட்டி பகுதியில் ஒரே முப்பத்தில் ஹெல்மெட் அணியாமல் வந்த 4 பேர் பேருந்தை முந்துவது போல 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹாரன் அடித்தபடியே வந்துள்ளனர். இதுகுறித்து பேருந்து ஓட்டுநர் கேட்டபோது அவரிடமும் பயணிகளிடமும் தகராறில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. தகராறில் ஈடுபட்டவர்கள் பள்ளி மாணவர்களாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டு பகுதியில் உள்ள பவானி ஆற்றில் இருந்து பம்பிங் முறையில் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தில் உள்ள 1045 குளம், குட்டை, ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பும் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். சுமார் 1916 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவடைந்த இந்த திட்டத்தின் மூலம் 30,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பாசன விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்றன. சோதனை ஓட்டத்திற்கு பிறகாக இன்று இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. பவானி காளிங்கராயன் அணைக்கட்டில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் முத்துசாமி, சாமிநாதன், அந்தியூர் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே மதுபோதையில் நண்பரை உருட்டுக்கட்டையால் அடித்துக் கொன்றவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொசவன்பேட்டை இருளர் காலனியைச் சேர்ந்த முருகவேல், நாகராஜ் ஆகியோர் மது அருந்திய போது ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியுள்ளது. அப்போது பாம்பு பிடிக்க பயன்படும் உருட்டுக்கட்டையை கொண்டு நாகராஜ் தாக்கியதில் முருகவேல் உயிரிழந்துள்ளார். தகவலின் பேரில் பெரியபாளையம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து நாகராஜனை கைது செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உயரழுத்த மின்கம்பியில் பாம்பு ஊர்ந்து சென்ற வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. ஓடந்துறை பகுதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் உயரழுத்த மின்கம்பியில் பாம்பு ஒன்று ஊர்ந்தபடி பின்னி பிணைந்து பயணித்துள்ளது. பாம்பு கீழே விழுந்து விடுமோ என பதற்றத்துடன் அங்கிருந்தவர்கள் பார்க்க அதுவோ சரளமாக ஊர்ந்து சென்று மின்கம்பம் வழியாக அருகில் இருந்த மரத்தில் ஏறி மறைந்துள்ளது. இதனை அங்கிருந்த ஒருவர் தனது கைபேசியில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வயலில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு வேலியை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் மணக்கெதி கிராமத்தில் சேர்ந்த சாமிநாதன் என்பவருக்கு சொந்தமான வயலில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு வேலியை மர்ம நபர்கள் அகற்றி சுருட்டியுள்ளனர். அப்போது அந்த வழியாக ரோந்து சென்ற சுங்கச்சாவடி மேலாளர் செந்தில்குமார் இதுகுறித்து உடையார்பாளையம் போலீசில் அளித்த புகாரில் அதே கிராமத்தைச் சேர்ந்த கனகராஜ், மணிகண்டன், கார்த்திகேயன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 2 மாத ஆண் குழந்தையை தாக்கி கொன்ற கொடூர தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். பச்சாப்பாளையத்தைச் சேர்ந்த மணிகண்டன் சில தினங்களுக்கு முன்பாக தனது 2 மாத ஆண் குழந்தையை தாக்கியுள்ளார். இதையடுத்து கோவை அரசு மருத்துவமனையில் குழந்தை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட தகவலின் பேரில் புகார் பெற்று மணிகண்டனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. மேலும் மணிகண்டன் மீது குழந்தையை விற்பனை செய்ய முயன்றதாகவும் வழக்கு உள்ளது.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே தெருநாய்கள் கடித்ததில் 4 வயது புள்ளிமான் பரிதாபமாக உயிரிழந்தது. உமையஞ்செட்டிப்பாளையம், ராக்கியாபாளையம் உள்ளிட்ட கிராமங்களின் நீர்வழிப்பாதை, வனப்பகுதிகளில் புள்ளிமான்கள் அதிக அளவில் நடமாடி வருகிறது. இந்த நிலையில் செட்டித்தோட்டம் பகுதியில் 4 வயது மதிக்கத்தக்க புள்ளிமான் ஒன்று நாய்கள் கடித்ததில் இறந்து கிடந்தது. போலீசார் தகவலின் பேரில் திருமுருகன் பூண்டி வனவர் மற்றும் வனக்காவலர் ஆகியோர் அதனை பார்வையிட்டு பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. கோவை வெள்ளிமலை பட்டினத்தில் நீர்வழி பாதையை ஆக்கிரமிப்பு செய்து நடப்பட்டு இருந்த தென்னை மரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன. இந்த ஆக்கிரமிப்பால் மழை காலங்களில் வெள்ள நீர் விவசாய தோட்டங்களுக்குள் புகுந்து பயிர் சேதத்தை ஏற்படுத்துவதால் மரங்களை அகற்ற விவசாயிகள் ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து ஆட்சியர் உத்தரவுப்படி பேரூர் வட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டு ஆக்கிரமிப்பு தென்னை மரங்களை பொது ஏலம் விட்டு அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து தென்னை மரங்கள் அகற்றப்படுவதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாஞ்சான்விடுதி பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான 10க்கும் மேற்பட்ட ஏக்கரில் தைலமர கன்றுகள் நடப்படுவதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நிலத்தடி நீரை பாதிக்கும் தைல மரங்களை நடக்கூடாது என கடுமை காட்டிய அவர்கள் தைலமர கன்றுகள் நடும் பணியை தடுத்து நிறுத்தினர். மேலும் மக்கள் பயன்பெறும் வகையிலான மரங்களை நட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். துபாய் மற்றும் அபுதாபியில் இருந்து 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்தி வந்த 2 உள்பட 6 பேரை சென்னை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்தனர். தகவலின் பேரில் குருவியாக செயல்பட்ட இருவரையும் எதிர்பார்த்து வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் காத்திருந்த நிலையில் அவர்கள் சென்னை டிக்கெட்டை ரத்து செய்து பெங்களூருவுக்கு சென்றனர். ஆனாலும் சுதாரித்த வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் திருச்சியை சேர்ந்த அந்த இருவரையும் பெங்களூரு சென்று மடக்கி பிடித்தனர். உடல்களில் போட்டிருந்த பேண்டுகளிலும் உள்ளாடைகளிலும் பசை வடிவில் கடத்தி வந்து 7.5 கிலோ தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். அத்துடன் அந்த இருவரோடு சேர்ந்து தங்க கடத்தலில் தொடர்புடைய மேலும் 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருள்மிகு ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆவணி மாத சனி பிரதோஷத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நந்தியம்பெருமானை வணங்கினர். சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஆழத்து விநாயகர், சுவாமி அம்பாள், சண்முக சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது. அதனைத் தொடர்ந்து 100 கால் மண்டபத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 12 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அருகம்புல், வில்வம் மற்றும் மலர் மாலைகள் சாற்றி பக்தர்களுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. ஆவணி மாத முதல் சனி பிரதோஷம் என்பதால் விருத்தாச்சலத்தை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை முகாம் நடைபெறுவதாக வந்த குறுஞ்செய்தியை நம்பி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்த பெண்கள் ஏமாற்றம் அடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்களுக்கான சிறப்பு முகாம் ஆட்சியர் அலுவலகத்தில் 17ஆம் தேதி நடப்பதாக கூறி செல்போன்களுக்கு வந்த குறுஞ்செய்தியை நம்பி நிலக்கோட்டை, நத்தம், ரெண்டலப்பாறை, குஜிலியம்பாறை, வேம்பார் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டனர். அங்கிருந்த காவலர்கள் சனிக்கிழமை விடுமுறை நாள், அரசு அதிகாரிகள் யாரும் இல்லை, உங்களுக்கு குறுந்தகவல் அனுப்பியது பொய் என கூறியதால் கூலி வேலையை விட்டுவிட்டு குழந்தைகளுடன் வந்த பெண்கள் கண்ணீர் மல்கினர். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தவர்களுக்கு சிறப்பு முகாம் நடைபெறுவதாக வந்த வாட்ஸ்அப் குறுந்தகவலை நம்பி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களை சேர்க்க 17, 18, 19 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக வந்த வாட்ஸ்அப் தகவலை நம்பி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் பலரும் திரண்டனர். சனிக்கிழமை விடுமுறை என்பதால் அலுவலர்கள் யாரும் இல்லை எனவும் வாட்ஸ்அப்பில் வந்தது தவறான தகவல் எனவும் காவல்துறை பெண்களிடம் தெரிவித்ததால் அவர்கள் அதிர்ச்சியும் கலக்கமும் அடைந்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவது குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது ராயநேரி கிராமத்தில் உள்ள மேட்டுப்பகுதியில் உள்ள டென்ட் ஹவுஸ் அமைக்கவும், நிலாவூர் உள்ளத்தில் கைப்படகு விடவும், புங்கனூர் படகு இல்லத்தில் விசைப்படகு விடுவதற்கும், புங்கனூர் ஏரியை தூர் வாரவும், சுற்றுச்சுவர் கட்டி பொதுமக்கள் நடமாட நடைபாதை அமைக்க வேண்டும் என்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது அமைச்சருடன் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தரப்பகராஜ், எம்எல்ஏக்கள் தேவராஜ், வில்வநாதன், நல்லதம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏலகிரி சுற்றுலா தலத்தை மேம்படுத்த அரசு சார்பில் 1,30,00,000 ரூபாய் ஒதுக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தருமபுரியில் கோயிலுக்குள் நுழைந்து பெண்ணை கத்தியால் வெட்டிவிட்டு கருவறைக்குள் புகுந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. குமாரசாமிப்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த ராஜேஸ்வரி என்பவரை அங்கு போலீஸ் போல உடையணிந்து வந்த நபர் கத்தியால் கை கால்களில் 13 இடங்களில் வெட்டிவிட்டு அங்கிருந்தவர்களையும் மிரட்டியபடி தப்ப முயன்றார். பொதுமக்கள் வந்ததால் கருவறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார். இரத்த காயத்துடன் இருந்த ராஜேஸ்வரியை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இத்தகவலின் பேரில் வந்த போலீசார் கருவறையில் பதுங்கிய நபரை பிடித்தனர். தலைமை காவலர் உடையில் சுற்றித் திரிந்த பிடிபட்ட தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த சித்தி விக்னேஷிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கோவில் திருவிழா நடத்துவது தொடர்பாக இருதரப்பினருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலிருப்பு கிராமம் தெற்கு தெருவில் உள்ள முத்தாலம்மன் கோவிலில் திருவிழா நடத்துவது தொடர்பாக ஒன்றிய கவுன்சிலர் தனபதி, முன்னாள் ஊராட்சி தலைவர் பாபு ஆகிய இருதரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்டு போலீசார் மற்றும் வட்டாட்சியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் கோவில் திருவிழா நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தனபதி தரப்பு நீதிமன்றத்தை அணுகி திருவிழா நடத்த அனுமதி பெற்று அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். ஆனால் பாபு தரப்பினர் சாமி குத்தமாகிவிடும் என எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியோடு அங்குள்ள பள்ளி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே வயதான தம்பதிகள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பறவை பகுதியைச் சேர்ந்த 74 வயது குப்புசாமியும் அவரது மனைவி 73 வயது பஞ்சவர்ணமும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருவரும் சிரமத்துடன் இருந்து வந்துள்ளனர். மகன் பாலசுந்தரத்துடன் வசித்து வந்த அவர்கள் காலை வெகுநேரமாகியும் வெளியே வராததால் அறையில் சென்று பார்த்தபோது அவர்கள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். தகவலின் பேரில் சமயநல்லூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனின் 62வது பிறந்தநாள் விழா எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது. மாவட்ட செயலாளர் ரமேஷ் கர்ணா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 62 கிலோ எடையிலான பிரம்மாண்ட கேக் வெட்டப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 600க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகளும், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கு காசோலை மற்றும் மிதி வண்டிகளும் வழங்கப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. தஞ்சையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த விவகாரம் குறித்து பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவருக்கு ஒரத்தநாடு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. சிகிச்சை அளிக்க மறுத்தது குறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த புகாரை விசாரித்த ஒரத்தநாடு மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிபதி அழகேசன், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த மருத்துவர் யார், மருத்துவமனையில் அன்றைய தினம் பணியில் இருந்த மருத்துவர் யார், அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யக்கூடாது, ஏன் சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டது என்பதை நீதிமன்றத்தில் உடனடியாக வரும் 27ஆம் தேதி தெரியப்படுத்த வேண்டும் என பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் சாரல் திருவிழாவையொட்டி ஐந்தருவி படகு குழாமில் படகு போட்டி நடைபெற்றது. குற்றாலத்தில் சாரல் திருவிழா நேற்று தொடங்கி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 2வது நாளான இன்று ஐந்தருவி சாலையில் உள்ள படகு குழாமில் ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொள்ளும் படகு போட்டி நடைபெற்றது. இதில் ஆர்வத்துடன் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன், கோட்டாட்சியர் லாவண்யா ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்குத்தி சுனை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். ஊத்தங்கரை அடுத்த பிரசித்தி பெற்ற அங்குத்தி சுனையில் ஆண்டுதோறும் சிவராத்திரி தினத்தில் ஏராளமானோர் புனித நீராடுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களாக மழை பெய்து வருவதால் அங்குத்தி சுனைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் உள்ளே செல்ல வனத்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே சகோதரர்கள் 2 வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சகோதரர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கக்கன் நகரில் நடைபெற்ற சுடலை சுவாமி கோவிலில் கொடை விழாவில் இரு குடும்பத்தினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் சகோதரர்களான மதிராஜா, மதியழகன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் மகேஸ்வரன் என்பவர் ஆபத்தான நிலையில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் சகோதரர்களான விபின், ராஜ்குமார், வருண்குமார் ஆகிய 3 கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொளத்தூர் ஊராட்சியில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 40 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். கடந்த 2022-23ஆம் ஆண்டு இந்த பள்ளி வண்ணம் தீட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் அப்போது பெரும் சத்தத்துடன் பள்ளியின் 4ஆம் வகுப்புக்கான அறையின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த கட்டிடத்தை அகற்றி புது கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பதே பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இரவு நேர காவலாளியை கொலை செய்து தங்க நகையை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். எரிச்சநத்தம் பகுதியில் செயல்பட்டு வரும் மினரல் வாட்டர் நிறுவனத்தில் இரவு நேர காவலாளியாக பணியாற்றும் குமிளங்குளத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் இரத்த வெள்ளத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். தகவலின் பேரில் போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். சவுந்தரராஜன் அணிந்திருந்த 3.5 பவுண்ட் தங்கச் செயின், 1 பவுண்ட் தங்க மோதிரம் கொள்ளை போயிருந்ததால் நகைக்காக நடந்த கொள்ளையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரித்து வருகின்றனர். தென்காசி உள்ளிட்ட புதிதாக உருவாக்கப்பட்ட 6 மாவட்டங்களில் நூலகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படும் சீர்காழி இரா. ரங்கநாதனின் பிறந்த தினம் தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படுகிறது. திருச்சி மாவட்ட மைய நூலக வளாகத்தில் திருச்சி மாவட்ட ஆணையக்குழு மற்றும் நூலக வாசகர் வட்டம் சார்பில் நடைபெற்ற தேசிய நூலக விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் நூலகத்தில் அதிக உறுப்பினர்களை சேர்த்த நூலகர்களுக்கும் நூலகத்திற்கு நன்கொடை வழங்கியவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், மாவட்ட நூலகர் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுமுறை நாள் என்பதால் நெல்லையிலிருந்து சென்னை, கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையிலிருந்து சென்னைக்கு படுக்கை வசதியுடன் கூடிய பேருந்துக்கு 2500 ரூபாய் தொடங்கி 3000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இருக்கை வசதி கொண்ட பேருந்துகளின் கட்டணம் 1500 முதல் துவங்குகிறது. சாதாரண நாட்களில் இருக்கை வசதிக்கு 700 ரூபாயும், படுக்கை வசதிக்கு 1200 ரூபாய் வரையும் வசூலிக்கப்படும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமைக்காக கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது குறித்து போக்குவரத்து நடவடிக்கை எடுக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தடையை மீறி சுற்றுலா பயணிகள் குளித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் நலன் கருதி அருவி மற்றும் ஆற்றுப் பகுதிகளில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தடை விதித்து வருகிறது. இந்த நிலையில் காவல்துறையினர் ஆங்காங்கே தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தடையை மீறி சுற்றுலா பயணிகள் குளித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் நலன் கருதி அருவி மற்றும் ஆற்றுப் பகுதிகளில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தடை விதித்து வருகிறது. இந்த நிலையில் காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடாமல் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் தடையை மீறி அருவி மற்றும் ஆற்றுப் பகுதிகளில் கூட்டமாக சென்று குளித்து வருகின்றனர். இதனால் அசம்பாவிதம் சம்பவங்களும் நேர்வதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட கோரிக்கை எழுந்துள்ளது.
நீலகிரி மாவட்டம் உதகையில் காவலர்களுக்கான யோகா பயிற்சி நடைபெற்றது. உதகை சிறுவர் மன்ற கலையரங்கத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா தலைமையில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட ஆயுதப்படை போலீசார் கலந்து கொண்டு யோகா பயிற்சி பெற்றனர். யோகா செய்வதன் மூலம் உடலும் மனமும் அமைதி பெறுவதோடு புத்துணர்ச்சியோடு பணியாற்ற முடியும் என்று பயிற்சியில் கலந்து கொண்ட போலீசார் தெரிவித்தனர். சென்னை வியாசர்பாடியில் ஆண் குழந்தை விற்கப்பட்ட சம்பவத்தில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மல்லிப்பூ காலனியைச் சேர்ந்த ஷியாமலா 3வது பிறந்த ஆண் குழந்தையை கணவர் சத்யதாஸ் மிரட்டி விற்பனை செய்ததாக போலீசில் புகார் அளித்தார். இதன் பேரில் சிவதாஸை கைது செய்து வியாசர்பாடி போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் குழந்தை விற்பனையில் இடைத்தரகர்களாக செயல்பட்ட மூலகொத்தளம் பவானி, எண்ணூரில் வசித்து வரும் கணேஷ் மற்றும் சரண்யா தம்பதி ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். வேலூரைச் சேர்ந்த குமுதா என்பவருக்காக 4,20,000 ரூபாய்க்கு குழந்தை விற்கப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. குழந்தையை மீட்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சூளை அடுத்துள்ள இபிபி நகரில் சேரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் ஜிஎல் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. 2 நாள் நடைபெறும் போட்டியில் ஈரோடு, கோவை, திருப்பூர் என தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 30 ஆண்கள் அணியும் 16 பெண்கள் அணியும் பங்கேற்றனர். வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு முதல் பரிசாக 50,000 ரூபாயும், பெண்கள் அணிக்கு 30,000 ரூபாய் பரிசுத் தொகையும் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. முதல் நாளான இன்று பெண்களுக்கான போட்டியை இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவர் லாரன்ஸ் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியின் போது பெண் வீராங்கனைகள் தங்களது அபார திறமையை வெளிப்படுத்தி உற்சாகமாக விளையாடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவி பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விதிமீறலில் ஈடுபட்ட 3 கடைகளை மூடி 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். திருப்பரப்பு சந்திப்பு பகுதியில் இருந்த உணவகத்தில் அழுகிய நிலையில் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த 15 கிலோ இறைச்சி மற்றும் உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து அவற்றை பினாயில் ஊற்றி அழித்ததுடன் அபராதமும் விதித்தனர். இதேபோல் மற்ற கடைகளில் இருந்த தரமற்ற உணவுப் பொருட்களையும் கொட்டியதோடு அபராதம் விதித்து கடைகளையும் அடைக்கச் செய்தனர். மொத்தமாக இந்த சோதனையில் 3 கடைகள் அடைக்கப்பட்டு 10,000 ரூபாய்க்கு மேல் அபராதமும் விதிக்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே விஷக்குளவி கடித்து 6 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணீர்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி முனுசாமியின் 6 வயது மகன் கார்த்திக் கிரிஷ் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது 50க்கும் மேற்பட்ட குளவிகள் கடித்து வலியால் துடித்துள்ளான். இதனையடுத்து சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தான். 1ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுவன் குளவி கடித்து உயிரிழந்த சம்பவம் கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.